நம்ம இலக்கிய போட்ட பிளான்ல இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் ஆயிட்டா. ஏன்னா கேமராவ பார்த்ததுனால. ஆனா நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவளோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம இப்படியே போயிட்டு மொட்டையா வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா தான் இத ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த அஞ்சலியோட டாக்டர் மாலினி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, "இலக்கியா, இலக்கியா என்ன மன்னிச்சிரு இலக்கியா. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு தப்புல இருந்து என்ன நீ தான் காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம நான் சொல்றத கேட்டு நீ போலீஸ்க்கு போறதோ, இல்ல வேற ஏதோ பண்றதோ வந்து பார்த்தீங்கன்னா, நீ கூடவே கூடாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கியா கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. "நான் எல்லா உண்மையுமே சொல்லிர்றேன். ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம, என்னோட வேலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ பார்த்துக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியாவோட கால்ல விழாத குறையா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலிய வேற எந்த வழியிலடா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லிட்டாங்க. "நீ இப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலயும் கௌதம்க்கு மட்டும் எதனா ஒரு பிரச்சனைய ஏற்படுத்திட்டு இருந்தேன்னு வையேன், கண்டிப்பா நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பத்தின ரகசியத்த ஓப்பன் பண்ணி, கடைசியில உன்ன இந்த வீட்ட விட்டு விரட்டுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நீ பண்ணிட்டு இருக்க காரியம் என்னன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியுதா? ஒரு நாளைக்கு கார்த்திக்கு மட்டும் நீ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே போய் ரெட்டை குழந்தைன்றது எல்லாமே வேஷம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும்ன்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ." அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலிக்கு தெளிவா புரிய வச்சுட்டு நம்ம இலக்கியா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இலக்கியாவுக்கு இந்த ஒரு ஃபோன் காலே வருது. "என்னாச்சு, எதுக்காக டாக்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க, என்ன உண்மை ஏது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, கடைசியில அந்த டாக்டர் இருந்துட்டு இவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பிரெக்னெண்டா இருக்கான்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தது, டேப்லெட் குடுத்துட்டு இருந்தது. இது எல்லாமே போய் தான் அஞ்சலி இப்போ பிரெக்னன்ட்டாவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, டாக்டர் எனக்கு தான் எல்லாமே ஏற்கனவே தெரியுமே. அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படியே மிகப்பெரிய விஷயம் மாரி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுக்கு, "இல்ல அத விட மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு. அஞ்சலி இப்போ பிரெக்னன்ட்டா இல்லங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ, அதே மாரி அவளால இந்த ஜென்மத்தில குழந்தை பெத்துக்கவே முடியாது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய உண்மை." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும்போது தான், நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது. இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த நீ சீக்கிரமா கண்டுபிடிக்கிற மாரியும், கண்டுபிடிச்சு கடைசியில என்னோட வேலைக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஜெயில்ல வச்சு, கடைசியில என்னோட குழந்தைங்க, என்னோட புருஷன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என் முகத்துல காரி துப்புற மாரி கனவு வந்துச்சு. எனக்கு வேற வழி தெரியல. நான் இந்த ஒரு விஷயத்த பத்தி, அதாவது இதுலருந்து எப்படி வெளிய வரதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ எந்த அளவுக்கு நல்லவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரணடைஞ்சுட்டா, என்ன எப்படி இருந்தாலும் காப்பாத்திருவ அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியும். எனக்கு வாழ்க்கை குடு இலக்கியா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமா பயந்து அஞ்சலிய பத்தின ரகசியத்த நம்ம இலக்கியா கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.